பாதாள மூலியடி பாடாணம் தான் சேர்த்து வேதாளம் கூட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ சகமெலாம் தான் மிரட்டி தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தணலாக வேகுரண்டி. பாதாள மூலி என்று 4 இதழ் கமலமான மூலாதாரத்தை சொல்லுகிறார். பாஷாணம் என்பது சித்த மருந்துகள் தயாரிக்க பயன்படும் மூல மருந்து. இவற்றை நவபாஷாணம் என்றும் சொல்லுவர். பிராணாயாமங்களில் மாத்திரை அளவுகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். ஆகவே அதை பாஷாணத்துக்கு ஒப்பு கூறி பாஷாணம் தான் சேர்த்து என்று குறிப்பிடுகிறார். மனித மனம் புலன்களின் வழியே போகும் இயல்புடையது. இதை கட்டி அடக்க வேண்டும். கட்டுவதென்பது பிசாசை கட்டுவது போன்றது. மனதை வென்றவன் உடம்பை வென்றவனாகிறான். அப்போது தன்னையே வென்றவனாகி மனிதன் தேவநிலைக்கு உயர்கிறான். இந்த உயர்வு மனிதனுக்கு வர வேண்டும் என்று விரும்பி மானுடத்தை வற்புறுத்துகிறார். மனம் வேதாளமாக இருக்கும் வரை இந்த உயர்வுக்கு வழியில்லை. ஆகவே மனதை வேதாளத்துக்கு ஒப்பிடுகிறார். அந்த வேதாளத்தை கட்டுப்படுத்திவிட்டால் எதை சொன்னாலும் செய்யும். அதுபோல் மனமும் எளிதில் வசப்படாது. வசப்பட்டு விட்டால் அதன் ஆற்றலை அளவிட முடியாது. இடை பிங்களை நரம்புகள் பிணைந்து செல்லும் முதுகெலும்பு தொடரிலுள்ள தண்டுவடத்தை சாரை பாம்புக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். இடை பிங்களை நரம்புகள் சுவாசங்களோடு தொடர்பு கொண்டு உடம்பில் இயங்குகிறது. வெண்சாரைக்கு நெய் ஊற்றுவதாக பிராணாயாமங்களை சொல்கிறார். மாத்திரை அளவுகள் தவறாமல் ஒருமுகப்பட்ட சித்தத்தோடு செய்யப்படும் பிராணாயாமங்களாலேயே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி எழுகிறது. இதை செந்தூரம் என்று குறிப்பிடுகிறார். இந்த நிலை ஒருவனுக்கு கைவந்தால் அவனுக்கு பிரபஞ்சமே படியும் என்பது இப்பாடலின் கருத்து. ஜெகமெல்லாம் மிரள வைத்த செந்தூரமை அடைகிறார். நான் நெருப்பை போன்றவன், தூய்மையானவன், எதையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்கிறார். பரிசுத்தத்துக்கு அக்னியை ஓமை காட்டுவது சான்றோர் மரபு. மனிதனுக்கு மட்டுமே தன்னிடமுள்ள குணங்களை தனது அறிவு திறனால் உயர்த்தி கொள்ளவோ தாழ்த்தி கொள்ளவோ முடியும். மனிதன் தன்னிடமுள்ள கீழ்மையான குணங்களை மாற்றிக்கொண்டு மனித இயல்புகளோடு வாழ முயல வேண்டும். அவன் முயன்றால் மனித இயல்புகளுக்கு மேல் தேவ இயல்புகளை கொண்ட தேவ புருஷனாகவும் வாழலாம். பாதாள மூலியடி பாடாணம் தான் சேர்த்து வேதாளம் கூட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ செகமெலாம் தான் மிரட்டி தந்த மருந்தாலே என் கண்ணம்மா கனலாக வேகுரண்டி. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.